கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 20 அதனுடைய 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அநேக காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறவனாயிருக்கிறான். இன்றைக்கு நாமும் கூட பல காரியங்களை செய்வதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் வாய்க்க பண்ணுவது அது அல்லது அதை வெற்றியாய் முடிவது தேவனுடைய செயலாக காணப்படுவதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அநேக மனித வாழ்விலே முயற்சிக்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய கரங்களிலே அவைகளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தன்னுடைய சுய பலத்தினாலும் சுய அறிவினாலும் திறமையினாலும் சுய ஆரோக்கியத்தினாலும் அதை வெற்றியடைய வேண்டும் என்று முயலுவது மனித வாழ்விலே இயல்பாக காணப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு காரியத்தை வெற்றியாக நாம் முயற்சிக்கிற காரியங்களை மாற்றி தருவது தேவனுடைய செயலாயிருக்கிறது. அப்பொழுது நாமும் தேவனும் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியம் ஜெயமாய் முடிய ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த ஜீவிதமாகட்டும் ஊழியமாகட்டும் ஒவ்வொரு செயல்களாயிருக்கட்டும் அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வெற்றி பெற்றார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்ற வெற்றி பெற்ற ஆண்டவர் இயேசுவோடு கூட நம்முடைய இணைப்பும் நம்முடைய வாழ்வும் இசைந்திருக்குமானால் நிச்சயமாகவே நாம் முயற்சிக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஜெயமாக வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். பல நேரங்களிலே நமக்கு தெரிந்த விஷயங்களில் அல்லது நமக்கு முடிந்த விஷயங்களிலே நாம் அல்லது இது முடியும் என்கிற நம்பிக்கையோடும் கூட சில நேரங்களில் முயற்சி செய்து தோல்வியை சந்திக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராலே தான் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் இணைத்து கொள்ளுவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனோடு இசைந்து அவரை முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை முயலும் பொழுது அந்த காரியம் நமக்கு வாய்க்க பெறுகிறதாக, ஜெயமாய் கிடைக்கிறதாக, நன்மையாக முடிகிறதாக காணப்படுகிறது. அநேக நேரத்திலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் தேவ பிள்ளைகள் தான், கர்த்தரை அறிந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் முயற்சிக்கிற காரியங்கள் தோல்வியிலே முடிந்து ஏமாற்றத்தை நமக்கு அளிக்கிறது. ஆனபடியினாலே நாம் இயேசுவோடு இணைந்து கிறிஸ்துவனுடைய அந்த பரிபூர்ணமான சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் முயலுவோம் என்றால் எந்த விஷயத்திலும் தோற்று போகாத ஒரு நபராக, எந்த விஷயத்திலும் நம்மை நன்மைகள் கிடைக்க பெறாத ஒரு நபராக இருக்காதபடிக்கு தேவனுடைய நன்மைகளினாலும் வழிகள் கர்த்தராலே வாய்க்க பெற்றதாகவும் ஜெயமோ கர்த்தரால் வருகிறதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். அவனபடினாலே தேவனோடு இசைந்து ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்தின்படி முயலுவோம். கர்த்தரே நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மனுஷனுடைய வழிகள் கர்த்தராலேயே வாய்க்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் கர்த்தர் இல்லாமல் பல காரியங்களை முயற்சிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமில்லாமல் பல காரியங்களை முயற்சிக்கிறோம். அது தோல்வியிலேயும் ஏமாற்றத்திலேயும் முடிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தரோடு இசைந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை முயலும் பொழுது எங்களுக்கு தோல்வி என்பதே வராதபடிக்கு ஜெயமும் மகிமை உண்டாக கர்த்தர் நடத்துவீர் என்பதை நாங்கள் இதன் மூலமாய் அறிந்து கொண்டோம். அப்படியே செய்ய கிருபை தாரும். உடைய பரிசுத்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.